மெயின் பக்க விளைவு வந்து ஸ்ட்ரோக், பக்கவாதம். அதிவேகமாக இதயம் துடிப்பு வர்றப்ப அது வந்து ஹார்ட்டுக்குள்ளே பிளட்டு கிளாட் ஆகி கிளாட் பிரெயினுக்கு போய் பக்கவாதத்தை உண்டு பண்ணிடும். அதிவேகமாக துடிக்கும்போது எப்படி சார் கிளாட் ஆகும் இல்லையா? நம்ம நார்மலாக வந்து கிளாட் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் வேறு ரீசன்ஸ் நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த அது நல்ல கேள்வி. ஹார்ட் வந்து 70 80 அப்படின்றப்போ வந்து ஒரு சீராக துடிக்கும் போது தான் வந்து இதயமாக வந்து சுருங்கி விரிஞ்சு பிளட்டை பம்ப் பண்ணும். இந்த நான் சொல்லக்கூடிய அதிவேக இதய துடிப்பு உலகம் புறம் உள்ள காமனாக அந்த ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் அது வந்து அப்போ வந்து நான் ஹார்ட் ரேட் வந்து அப்பர் சேம்பர் வந்து 400லேருந்து 600 வரைக்கும் துடிக்கும். 400லேருந்து 600 வரைக்கும் போகிறப்ப அது வந்து பிளட் ஸ்குவீஸ் ஆகாது, ஜஸ்ட் ஷிவரிங் மாதிரி ஆடிட்டு தான் இருக்கும். அப்போ வந்து பிளட் தேங்கும். சுருங்கி விரிஞ்சாதான் வந்து உங்களுக்கு பிளட்டை பம்ப் பண்ண முடியும். ஆடிட்டு இருந்துச்சுன்னா பிளட் தேங்குச்சுன்னா பிளட் கிளாட் ஆயிரும். பிளட் தேங்கினா கிளாட் ஆச்சு, அந்த கிளாட் வந்து பிரெயினுக்கு போச்சுன்னா ஸ்ட்ரோக் ஆயிரும். ஸோ இது வந்து ரொம்ப காமன் ரீசன் ஃபார் ஸ்ட்ரோக், பக்கவாதம். அவங்க என்னென்ன ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா தெரியாமல் அவங்க எமர்ஜென்சிக்கு போயிட்டு இருப்பாங்க. ஒரு தடவை 2 தடவை கூட ஸ்ட்ரோக் வந்துடும். இதனால் வந்து அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த துடிப்பு வரதுனால தான் ஸ்ட்ரோக் வருதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ எதனால் ஸ்ட்ரோக் வருதுன்னே தெரியாமல் அவங்க ஸ்ட்ரோக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க, பக்கவாதத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. பட் மூல காரணம் அதை வர வைக்கிறதே வந்து ஹார்ட்டாக தான் இருக்கும். ஒரு 20-25% பீப்புளுக்கு வந்து ஹார்ட் தான் காரணம். ஹார்ட் இது மாதிரி துடிப்பு வந்து அது வந்துட்டு ஒரு கொஞ்சம் நேரத்தில் கூட நின்று போயிடும். இவங்க எமர்ஜென்சி வரப்போ ஸ்ட்ரோக்கோட தான் வருவாங்க. ஹார்ட் துடிப்பு நல்லா இருக்கும். ஸோ ஸ்ட்ரோக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. தெரியாது. திருப்பி போய் வீட்டில் இருக்கப்போ திருப்பி இன்னொரு வந்து இன்னொரு ஸ்ட்ரோக்கோட வருவாங்க.